கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய கிருபை மேல் நின்று கொண்டு கர்த்தருடைய வார்த்தை சொல்லும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக சோத்திரம். இனி காலம் இல்லை. இந்த கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். நாட்களில் அதிகமாய் நாம் தேவனை தேடக்கூடியவர்களாகவும் ஜெபிக்கக்கூடியவர்களாகவும் தேவ சமூகத்தில் மணிக்கணக்காய் காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக தேவ மனிதர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஜெபமே ஜெயம். ஜெபத்தை தான் தேவன் விரும்புகிறார். கர்த்தர் அதை கேட்ட கிருபையை தருவாராக. கர்த்தருக்கு சோத்திரம். எல்லாம் கர்த்தராலே ஆகும். இன்றைக்கு வேதவசன தியான பகுதியாக சங்கீதம் 33:9 சங்கீதக்கார புஸ்தகம். எல்லாம் கர்த்தராலே ஆகும். தேவன் வாசிப்போம். சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்ல ஆகும் என்று சொல்லுகிறார். அவர் சொல்ல கட்டளையிட நீக்கும். அவர் சொன்ன அப்படியே ஆகும். அவர் வார்த்தைக்கு வல்லமை, அவர் வார்த்தையிலே அதிகாரம் உண்டு. அவர் சொன்னதே இன்னைக்கு நம்ம அதை விசுவாசிக்காமல் இருக்கிறோம். எதுவுமே நடக்க மாட்டுது, எதுவுமே ஆக மாட்டுது, எந்த காரியமும் நடக்க மாட்டுது, எதுவுமே ஆக மாட்டுது, எதுவுமே நடக்க மாட்டுது. நம்ம அவிசுவாசத்தினால புலம்புகிறவா இருக்கிறோம். எக்கோ குறைச்சிங்க. 2 ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகையினால அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட்டால் நிற்கும். கடலே இறையாதே என்று சொன்னால் அது அப்படியே நிற்கும். இறையாது, அமைதி உண்டாகும். தேவன் மகத்துவமான தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். எல்லாமே கர்த்தராலே ஆகும். நம்மளால ஒன்றும் ஆகாதுதான், மனிதனால கூடாததுதான். தேவனாலே எல்லாம் கூடும். இது மனிதனால கூடாத காரியம், இது தேவனால கூடும், இது நடக்கும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் சொல்ல ஆகும். இந்த நம்பிக்கை ஒவ்வொரு கிறிஸ்தவருக்குள்ளும் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் ஒரு அசாத்தியமான நம்பிக்கையா இருக்கணும், வைராக்கியமா இருக்கணும், அறிக்கையிடணும். அவர் சொன்னதான் அப்படியே நடக்கும். அவரால் ஆகும். நான் தகுதியானவன் அல்ல, நான் தகுதியற்றவன், இது ஆகும், இது நடக்கும். என்னை தகுதிப்படுத்துகிறவர் தேவன். வேத வசனத்தில் நம்ம ஒரு வசனம் பார்க்கிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். என்னால ஆகும் என்பதற்கு என்னால் நான் தகுதியானவன் அல்ல. வாசிங்க. ஏதாவது ஒண்ணு ஆகும் என்பதற்கு என்னால நான் தகுதியானவன் அல்ல. என்னுடைய தகுதியோ தேவனால் உண்டாயிருக்கிறது. என்னுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. தேவன் தகுதிப்படுத்துகிறார். என்னால் ஏதாவது ஒண்ணு ஆகும் என்பதற்கு நான் தகுதியானவன் அல்ல. நல்லா அந்த வசனத்தை நல்லா ஆராய்ந்து பாருங்க. என்னால ஏதாவது ஒண்ணு ஆகும். இது நடக்குமா? அப்ப இது ஏதாவது ஆகுமா? இது நடக்குமா? இது செயல்படுமா? இந்த இடம் வாங்க முடியுமா? இது நமக்கு தகுதி இருக்கா? இந்த திருமண காரியம் நல்ல மாதிரி நடக்குமா? எந்த கடன் வாங்காமல் நடக்குமா? நல்ல கல்யாண மண்டபம் கிடைக்குமா? மண்டபம் கிடைக்குமா? நல்ல நல்ல முறையில இது நடக்குமா? காலேஜில் நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்குமா? ஏதாவது ஆகுமா? என்னால ஏதாவது ஆகாதுப்பா. என்னால ஏதாவது ஒண்ணு ஆகும் என்பதற்கு என்னால் நான் தகுதியானவன் அல்ல. என்னுடைய தகுதியை தேவனால் உண்டாயிருக்கிறது. உனக்கு தகுதி இல்லதான், ஆனால் உன்னை தேவன் தகுதிப்படுத்துவார். தகுதி இல்லாத இடங்களிலே நம்ம எதுவுமே தகுதி இல்லாதவன்னு ஒதுக்கி வைப்பாங்க. நீ எதுவுமே தகுதி இல்லை, எங்க அந்தஸ்துக்கு நீ தகுதியானவன் அல்ல, எங்க ஸ்டேட்டஸுக்கு நீ தகுதியானவன் அல்ல. நம்மளுக்கு ஒதுக்கி வைப்பாங்க. ஒரு நல்ல விஷயங்களை கூப்பிட மாட்டாங்க.
நம்மளை ஒதுக்கியே வைப்பாங்க, நமக்கு வித்தியாசமா பார்ப்பாங்க. இதுதான் சமுதாயத்தில் இருக்கிற நம்முடைய நிலைமை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்மளை அற்பமா நினைப்பாங்க, இலக்காரமா பார்ப்பாங்க, கேவலமா நினைப்பாங்க. ஆனா நம்ம தகுதியே இல்லாதவன் தான், ஆனா தேவன் தகுதி படுத்துகிறவர். அல்லேலூயா. என்னால எதுவுமே ஆகாது, என்னால ஏதாவது ஒண்ணு ஆகும் என்பதற்கு நான் தகுதியானவன் அல்ல. இது என்னால் ஆகாது, என் தேவனால் ஆகும். இந்த இந்த கம்பெனியில எனக்கு வேலை கிடைக்க தேவனால் ஆகும், தேவன் செய்வான். பெரிய கம்பெனி தான், அந்த கம்பெனில ஒரு நல்ல போஸ்டிங்கு, நிறைய பேர் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றாங்க. ஆனா எனக்கு இது கிடைக்குமா, எனக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்லையே. ஆனா உன்னை தகுதிப்படுத்தி வருது. அல்லேலூயா. எல்லாம் கர்த்தராலே ஆகும், எல்லாம் தேவனால ஆகும். நம்மளால ஒன்றும் நடக்காது. நம்ம என்ன முயற்சி பண்ணலாம், எதோ வேணாலும் செய்யலாம், ஆனா நம்மளால ஒண்ணுமே நடக்காதுப்பா. ஆனா தேவனால் கூடும், தேவனால் ஆகும், தேவனால் நடக்கும். தேவன் என்னை தகுதிப்படுத்துகிறவர் தேவன், என்னை அழைத்தவர் தேவன், என்னை இம்மட்டமாய் நடத்துகிறவர் தேவன், என்னை பாதுகாக்கிறவர் தேவன், இதுவரைக்கும் நடத்துகிற தேவன் இனிமேல் நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்றால் அறிக்கை எப்பொழுது நமக்கு இருக்க வேண்டும். என்னால் ஏதாவது ஒன்று ஆகும் என்பதற்கு நான் தகுதியானவன் அல்ல. என்னுடைய தகுதியை தேவனால் உண்டாயிருக்கிறது, தேவனால் உண்டாயிருக்கிறது என்று அறிக்கை எப்பொழுது இருக்க வேண்டும். தேவனால் உண்டாயிருக்கிறது. என்னால நடக்காது, இந்த காரியம் என்ன நடக்காது, இந்த வேலை எனக்கு கிடைக்காது, ஆனா தேவன் கிடைக்க செய்வார், தேவன் தகுதிப்படுத்துவார். தேவனால் உண்டாயிருக்கிறது. தேவனால் உண்டாயிருக்கிறார் அர்த்தம் என்ன? தேவனால் உண்டாயிருக்கிறார், தேவனே செய்வார். இது நான் எனக்கு யார் செய்யறாங்களோ இல்லையோ, என்னை அற்பமா நினைச்சு தரலாம், இது கிடைக்காது, நம்ம வித்தியாசமா ஒதுக்கப்படலாம். ஆனா தேவன் அந்த இடத்துல தான் அவன் மேன்மைப்படுத்துவான். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மையாக வைப்பேன், உயர்ந்த அந்தஸ்தில் வைப்பேன். இது தேவனால் ஆச்சரியமான காரியங்கள். தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ? ஒரு பாட்டு நம்ம பாடினார். மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? இதோட மாம்சமான யாருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? நான் செய்யாத காரியம் ஏதாவது இருக்கிறதோ? எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். என்னால எதுவும் ஆகாது, என் தேவனால ஆகும். என் தேவனால ஆகும். என்னால முடியாது, ஆனா தேவனால முடியும். எல்லாம் தேவனால கூடும். தேவன் செய்வான். உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறான்? உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன செய்யணும், உன்னுடைய தேவைகள் என்ன? வீடு கட்டி கொண்டிருக்கிறாய், உனக்கு வீடு கட்டுவதற்கு என்ன தேவை வேணும்? ஊழியம் செய்கிறாய், ஊழியத்தில் உனக்கு என்ன வேணும்? அழிவுக்குரியதான காரியம் பொருளாதாரங்கள், அனித்தியமான பொருளாதாரங்கள், அழியாத ஆத்துமாக்கள் வேணுமா? உனக்கு என்ன வேணும்னு ஆண்டவருக்கு தெரியும். விசுவாசம் உள்ளவளாய் ஜெபத்திலே எவைகளை கேட்டுக்கொள்கிற அவைகளை நான் உங்களுக்கு தருவேன், பெற்றுக்கொள்வீர்கள். நீ ஜெபத்தில் கேட்டா போதும், உன் தேவைகளை அவர் சந்திப்பார், கொடுப்பார். தேவன் செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். அவரால் செய்யக்கூடாது காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தராலே எல்லாம் ஆகும். கர்த்தர் மிராக்கள், அற்புதங்களை செய்வார். உன் ஊழியங்களில், உன் வீட்டில, உன் குடும்பத்தில, யாரா இருந்தாலும், விசுவாசியா இருந்தாலும், ஊழியர்களா இருந்தாலும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே ஆகும். ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. வாசிங்க சகரியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆவியினாலே ஆகும்.
மாம்ச பலத்தினால் அல்ல, நம்ம சாமர்த்தியத்தினால் அல்ல, நம்முடைய திறமையினால் அல்ல. உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அமைச்சிருக்கேன், அதை போன்ல எடுத்து வச்சுங்க. அடுத்த வசனத்துல டக்குன்னு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அட்டையை ஏதாவது யூஸ் தேவன் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்பொழுது அவர் சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் வாசிங்க இந்த வசனம் எவ்வளவு மகத்துவம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற தண்ணி கொடுப்பான். இது நல்லா இல்ல, அதனால தேவன் மகிமை. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், செருபாபேலுக்கு அந்த செருபாபேலுக்கு ஆண்டவர் சொல்றாரு, சொல்லப்படுவது என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல. மறுபடியும் வாசிக்க. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய, நல்ல கவனிங்க, சொல்லப்படுகிற கர்த்தர் சொல்ற வார்த்தை மனுஷனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை. இயேசுவே பேசுறாரு, சொல்றாரு. சொல்லப்படுகிறது என்னவென்றால், சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல. உன் பலத்தினால நீ வாழ்ந்துடலாம் நினைக்காத. உன்னுடைய பலத்தினால, உன் திறமையினால, உன் சாமர்த்தியத்தை கொண்டு குடும்பத்தை நடத்திடலாம், பிள்ளைகளை நடத்திடலாம், நல்ல வேலையை உருவாக்கிடலாம், நல்ல வருமானத்தை உருவாக்கிடலாம். இந்த வியாபாரத்தை உன்னுடைய ஞானத்தினால, உன்னுடைய அறிவினால, உன்னுடைய டேலண்டினால நல்ல நிலைமைக்கு உன் வியாபாரத்தை பெரிய ஸ்டோர் ரூம் ஆக்கிடலாம், ஒரு கடையை 10 கடையாக ஆக்கிடலாம், உன் வியாபாரத்தை முன்னேறிடலாம். எப்படி அது பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தானே, பலத்தினால, உன்னுடைய பலத்தினால, உன் சொந்த முயற்சினால, சுயம் என்னால எல்லாம் முடியும். பலத்தினால என்ன, நான் தூக்கிடுவேன், நான் செய்வேன், தட்டாதீங்க, நான் தூக்கிடுவேன், நான் செய்வேன், என்னால முடியும், இதை செதுக்க, இந்த வீடை கட்ட என்னால முடியும், இந்த சர்ச்சை கட்ட என்னால முடியும், இந்த ஆத்துமாக்களை என் சபை முள்ள நினைச்சிருவேன். உன்னால ஒண்ணுமே ஆகாது. நம்மளால, நம்ம உலகத்தை சொல்லுவோம் கையால் ஆகாதுன்னு. சில கணவன்மார்களை, இவன் கையால் ஆகாது, இது வேலைக்கு ஆகாது, தகுதி இல்லாதவன், எதுக்குமே லாக்கி இல்லை, எதுக்குமே தகுதி இல்லை. உண்மைதான், நம்மளும் அப்படிதான் இருக்கிறோம். நம்ம எதுக்குமே தகுதி இல்லாதவன். தேவனால தான், நம்ம ஒண்ணுமே கிடையாது. பலவான வெட்கப்படுத்தும்படியாக என்ன செய்தாரா, பலவீனமானவனை தெரிந்து கொண்டாராம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக தான் பைத்தியக்காரங்க. நம்ம பலவீன இந்த சமுதாயத்தில் நம்ம வெறுக்க தள்ளப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், நம்மளை நேசிக்கிற ஆட்கள் கிடையாது. இந்த நிலைமையில தான் நம்ம வாழ்க்கை இருக்கிறது. நம்ம சாமர்த்தியத்தினால எல்லாம் நடந்துறோம்னா அந்த இடத்துல நம்ம 0 ஆகிடுவாரு, ஒண்ணுமில்லாத ஆயிடுது. என்னால ஒண்ணுமே கிடையாது, நான் தகுதி இல்லை, என்னால இது முடியாது, என் தேவனால முடியும், அவரால் அற்புதம் செய்ய முடியும், இந்த ஊழியத்தை அவர் கட்டி எழுப்ப முடியும், இந்த ஊழியத்தில் மகத்துவங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும், என்னை சோர்வடைய செய்கிறது, என் சோர்வுகளை மாற்ற முடியும், என்னை உற்சாகப்படுத்த முடியும், வாழாக்காமல் தலையாக்க ஆண்டவரால் முடியும், நீ கீழாகாமல் ஆண்டவர் மேலாக்குவார். கீழே அப்படியே தாழ்ந்துட்டே போன இல்லாதையே ஒண்ணுமில்லாமல் போய் தரித்திரமாய் நடுத்தெருவுக்கு வர மாட்டேன், உன்னை மேன்மையாய் உயர்த்துவான், உயர்த்தப்பட்டே இருப்பான். அது உன்னால முடியாது, உன் சாமர்த்தியத்தினால முடியாது, தேவனால முடியும். அல்லேலூயா. பாலியமுச்சோ
ஒரு 4-5 பேரை வச்சு ஊழியம் செய்யற, இன்னைக்கு லட்சக்கணக்கில் நடக்கிறது ஊழியம் சனங்க. அவர் சபையில 4-5 பேர் தான் ஊழியம் ஆராதனை கலந்து கொண்டார்கள். 1000 பேருக்கு பிரசங்கம் பண்றவங்க பண்ணுவாரு. ஆனா இன்றைக்கு லட்சக்கணக்கில் அந்த சபையில் ஆராதிக்கிறார்கள். அது யாரால? பாலியமுச்சோடு திறமையினாலேயோ, சாமர்த்தியத்தினாலேயோ, டேலண்டினாலேயோ, பலத்தினாலேயோ, அவருடைய மகத்துவத்தினாலேயோ, மேன்மையினாலேயோ, அவருடைய அறிவினாலே அல்ல, தேவனாலே. இது மனிதனால கூடாத காரியம். எல்லாம் கர்த்தரால ஆகும். எல்லாம் கர்த்தரால் ஆகும். இயேசுவினால் ஆகும். அவரால் நடக்கும். லட்சக்கணக்கில் சபையில கூடி ஆராதிக்க அவரால் முடியும். சபையில எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்றால் நம்மால் அல்ல, தேவனால் ஆகும். அற்புதங்கள் அடையாளம் நடத்த வேண்டும் என்றால் நம்மால் அல்ல, தேவனால் ஆகும். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். நாம் தாழ்த்தினால் போதும். ஆண்டவரே, என்னால் ஒண்ணுமே ஆகாது, நான் தகுதி இல்லாதவன், நான் வெறுமையானவன், என்னால எதுவுமே ஆகாது, நீங்க மாத்திரம்தான், நீங்க மட்டும் இல்லைன்னா என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, நீங்க செய்யுங்க. இந்த ஊழியத்தை நீங்க பாத்துங்க, இந்த குடும்பத்தை நீங்க பாத்துங்க, இந்த பிள்ளைகளை நீங்க பாத்துங்க, இந்த வேலையை நீங்க பாத்துங்க, வியாபாரத்தை நீங்க பாத்துங்க, எல்லாவற்றையும் நீங்க பாத்துங்க. ஆண்டவரே, யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். கர்த்தர் பார்த்துக்குவார். உன் குடும்பத்தை பத்தி கவலைப்படாதே, உன் வாழ்க்கையை பத்தி கவலைப்படாதே, உன் நஷ்டத்தை பத்தி கவலைப்படாத. லாபமாக்குறவர் தேவன், உயர்த்துகிறவர் தேவன், ஆசீர்வதிக்கிறவர் தேவன். நம்மளால எதுவுமே ஆகாது, தேவனாலே எல்லாம் ஆகும். நடக்காத காரியம் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், மிராக்கிள் நடக்கும், வியாதிகள் சுகமாகும், கட்டுகள் அறுக்கப்படும், செய்கிற கட்டுகளுக்கு விடுதலையாக்கப்படும், சுகமாவீர்கள். அவர் தருகிறார், சுகமாவீர்கள். இது தேவனாலே ஆகும். அல்லேலூயா. இது மனிதனால் கூடாதுதான், தேவனால் கூடும். நம்முடைய பலத்தினால நம்ம எதையும் செய்தெல்லாம் நினைக்க வேண்டாம். நம்ம சுய பலத்தை, நம்ம திறமையை நம்பி ஒரு காரியத்தை செய்வோம் என்றால், கர்த்தர் இல்லாத நம்ம செய்வோம் என்றால், கர்த்தரே ஆண்டவர் தேவையில்லை, என்னால் முடியும்னு சொல்லும்போது அங்க எல்லாமே ஒண்ணுமில்லாம போயிடும். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் ஆரம்பிக்கிறேன், நீங்க தான் பார்த்துக்கணும், கொஞ்சம் முதலீடு தான் போடுறேன், நீங்க உயர்த்துகிற தேவன், இல்லாத இடங்களிலே உருவாக்குற தேவன். ஏதோ இருக்கிறத வச்சு ஆரம்பிக்கிறோம்ப்பா. என்னுடைய அறிவோ ஞானமோ திறமையோ சாமர்த்தியம் ஒண்ணுமே கிடையாது. இல்லாத இடங்களிலே உருவாக்குற தேவன். இருக்கிறது கொஞ்சம் அதை அதிகமாக கொண்டு முடியாது. ஆசீர்வதிக்கிறவர். அவர் எப்படிப்பட்ட தேவன்? உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக செய்கிறவர், உயர்த்துகிறவர். அவருடைய கரத்தில் நம்ம சரண்டர் ஆயிடும். என் பெருமைக்கு இடம் கொடுக்க கூடாது. பெருமை, நான் தான் என்கிட்ட இவ்வளோ இருக்கு, இதை வச்சு நான் இன்னும் பெரிய ஆள் ஆயிடுவேன். எனக்கு இப்போ 10 கடை இருக்கு, 10 வியாபாரம் இருக்கு, 10 கம்பெனி இருக்கு, அது 100 கம்பெனி ஆக்கிடுவேன்னாக்கா அங்க ஒண்ணுமே கடைசியில் ஜீரோல வந்து நிற்கும். ஆண்டவே, இதெல்லாம் கொடுத்தது நீங்க, இவ்வளவா உயர்த்தினது நீங்க, நான் ஒண்ணும் இல்லாத இருந்தேன். அல்லேலூயா. இல்ல, நான் ஒண்ணுமே இல்லாத இருந்தேன், என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை, வெறுமையா நான் ஜீரோல இருந்து ஆரம்பிச்சேன். இன்னைக்கு இந்த அந்தஸ்து, இந்த உயர்வு, இந்த மேன்மை தந்தது நீங்க. என் திறமை கிடையாது, என் பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சேனையில் கட்ட சொல்கிறார். உம்முடைய ஆவியினால் ஆகும், உம்மால ஆகும். நீங்க செய்வீங்க, நீங்க செய்ய நினைத்தா தடைபடாது. தேவரீ சகலத்தை செய்ய வல்லவர், நீங்க செய்ய நினைப்பது தடைபடாது. உம்முடைய ஆவியினால் ஆகும். என்னுடைய ஆவி சுயமானது, பெருமையானது, அகந்தையானது, அருவருப்பானது, தேவனுக்கு பிரியமில்லாதது, தேவனுடைய சித்தத்துக்கு அப்பாற்பட்டது, சுயமாய் சிந்திக்கக்கூடியது. ஆனா தேவனுடைய ஆவியானவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியினால் ஆகும். தேவனுக்கு மகிமை உண்டாகும். 1 நாளாகமம் புத்தகம் 29:12. ஐஸ்வர்யமும்
ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. அல்லேலூயா. தேவரீர் அருமையான தேவனுடைய பிள்ளை, 1:29-12 தெளிவா சொல்றேன். இன்னைக்கு நம்ம நிலைமையை யோசிக்க இருக்கு. தேவனுக்கு முன்பாக ஆரம்பத்தில் நம்ம நிலைமை எப்படி இருக்கு? ஒரு ஓட்ட சைக்கிள் வச்சிருந்தது, ஒரு ஓலை குடிசையில இருந்திருக்கு, பிளாட்பாரத்தில் கூட படுத்திருந்திருக்கலாம், நல்ல வீடு இல்லாத இருந்திருக்கும், நல்ல வேலை இல்லாத இருந்திருக்கும், நல்ல வருமானம் இல்லாத இருந்திருக்கும், ஒருவேளை சாப்பாடு கூட கஷ்டப்பட்டு இருக்க, ஒருவேளை டீ குடிக்கிறது கூட 10 ரூபாய் கையில இருந்திருக்காது, ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத இருந்திருப்ப. எந்த நிலைமையும் சமுதாயம், உன் குடும்பங்கள் எல்லாம் உன்னை வெறுத்திருக்கும், உன்னை தரித்திரன் என்று சொல்லியிருப்பாங்க. நீ வெறுமையானவன், நீ ஒண்ணும் இல்லாதவன், நீ தகுதி இல்லாதவன், அந்தஸ்து இல்லாதவன். எங்களுக்கு வீட்டுக்கு வந்தா எங்களுக்கு அசிங்கமா இருக்கு, உங்கள்கிட்ட பேசுறதுக்கு எங்களுக்கு பிடிக்கல, தயவு செய்து எங்க ஊருக்கு வந்துடாது, எங்க வீட்டுக்கு வந்துடாது. அருவருக்கத்தக்கதான நிலைமையில கூட நீ இருந்திருப்பாய். ஆனா இங்க என்ன சொல்றாரு? யாரால வந்தது? இன்னைக்கு உன் நிலைமை மாறி இருக்கிறதே. அவர்கள் கண்களுக்கு முன்பாக அப்படியெல்லாம் பேசுறாங்க பத்தியா? அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மையாக வைப்பேன். ஒரு சாதாரணமாய் 1500 2000 வாடகை கொடுக்காத இருந்த உன்னை இன்னைக்கு 20,000 30,000 வாடகை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்தியிருக்கிறார். ஏன்? வாடகை வீடு கூட இல்லாமல் பிளாட்பாரத்தில் இருந்த உன் குடும்பம், பிளாட்பாரத்தில் படித்துக் கொண்டிருந்த உன் வாழ்க்கையை மாற்றி இன்னைக்கு 1 லட்சம் 2 லட்சம் வாடகை வசூல் பண்ணக்கூடிய அளவுக்கு வாடகை உனக்கு வருது. இது யாரால வந்தது? யாரால வந்தது? தேவனால வந்தது. நீ ஆண்டவரை உண்மையாய் தேடின நாட்கள் எங்கே? நீ வறுமையில் இருக்கும்போது, தரித்திரமா இருக்கும்போது, இல்லாத நிலையில இருக்கும்போது, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கும்போது, பிளாட்பாரத்தில் இருக்கும் பொழுது உன்னை உன் உறவுகள், சொந்த பந்தங்கள், உன் கூட பிறந்த உறவுகள், ரத்த சம்பந்தமானவர்கள் எல்லாம் உன்னை இழிவாய் கேவலமாய் பேசினார்களே, அப்பொழுது அந்த நேரத்தில் ஆண்டவரை எவ்வளவு உண்மையாய் அன்பாய் தேடினாய், உண்மையாய் ஆராய்ந்தாயே. இன்றைக்கு எல்லாம் உயர்த்தப்படும் பொழுது, ஆசீர்வதிக்கப்படும் பொழுது உன் நிலைமையை சேஞ்ச் பண்ணியிருக்கிறார், மாற்றி இருக்கிறார். யோபு சொல்கிறார், எப்பொழுது மாறுதல் வரும்? இப்பொழுது வந்திருக்கிறதே, உனக்கு மாறுதல் வந்திருக்கிறதே, உன்னை மாற்றி இருக்கிறாரே, உன்னை உயர்த்தி இருக்கிறாரே. இன்றைக்கு நீ தேவனை தேடுகிறாயா? ஆண்டவரை ஆராதிக்கிறது இல்லை, தேடுறது இல்லை. ஆரம்பத்தில் இருந்த அன்பு இல்லை, அவர் மேல இருக்கிற விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை, குடும்பமாய் தேடினீர்கள். ஒண்ணுமில்லாத நேரத்தில் ஒரு பாட்டு பாடி, ஒன்றுமில்லா நேரங்கள் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபை தான் தாங்கி நின்றது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. அல்லேலூயா. ஒன்றுமில்லா நேரங்களிலே, ஒன்றுமில்லா நேரங்களிலே என்னை உருவாக்கின, உதவி செய்த கிருபை, உருவாக்கின கிருபை, தாங்கின கிருபை, உனக்கு உதவி செய்து உன்னை அற்புதமாய் நடத்தின என் தேவன், அவர் உனக்கு உதவி செய்தாரே, உன் நிலைமையை மாற்றினாரே, உன் தரித்திரங்களை மாற்றினாரே, உன் வறுமையை மாற்றினாரே, உன் கண்ணீரை துடைத்தாரே, உன் துக்கம் வேதனைகள் நீ அழுது கொண்டிருந்தாயே, என் நிலைமை இந்த நிலைமை மாறாதோ, எப்பொழுது மாறுதல் வரும் என்று யோபு பக்தனாக யோபு தாசன் சொன்னது போல உனக்கு மாறுதலை தேவன் தந்தாரே. நீயும் மாறிட்டாய். தேவனை தேடுவதில்லை, ஆராதிக்கிறது இல்லை, நேரத்தோடு சபைக்கு வருவதில்லை, பாடுவதில்லை, துதிக்கிறது இல்லை, குடும்ப ஜபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, பக்தி இல்லை. பக்தியாய் நீ தேவனை உண்மையாய் தேவனை தேடுகிறாயா? நிலைமை கர்த்தர் மாற்றினார். வாசம் பாயிண்ட், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. உம்மாலே வருகிறது என்று சொன்னோம். ஆண்டவரே, இதெல்லாம் வந்ததுனால நான் உங்களை விட்டு மாட்டேன்.
ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருப்பாய் என்றால் முடிவு பண்ணுற ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை. நீ ஆரம்பத்தில் எவ்வளவு விசுவாசமா இருந்த, எவ்வளவு அன்பா இருந்த, எப்படிலாம் ஜெபித்த, எவ்வளவு ஆவிக்குரியவனா இருந்த, குடும்ப ஜெபம் இருந்தது, எவ்வளவு குடும்பமா ஜெபித்தீங்க, பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஜெபித்தீங்க, எவ்வளவு ஆரம்பத்தில் இருந்த நம்பிக்கை முடிவு பரிந்து ரசிக்கப்படுகிறது. ஆரம்பத்தில் இருந்த அன்பு எங்க, ஆண்டு இருந்த விசுவாசம் எங்க, பரிசுத்தம் எங்க, தேவனுக்கு பயப்படுகிற பயம் எங்க, வசதிகள் வந்தோடனே அதாவது தேவனால வந்தது. உன் நிலைமை எப்படி இருந்தது, இப்ப எப்படி மாற்றி இருக்கிறார். மாற்றின தேவனுக்கு நம்ம மாறிடக்கூடாது, உலகத்தால மாறிடக்கூடாது, அதை சார்ந்திருக்க கூடாது. தாவீது சொல்கிறார், ராஜாவான உடனே அரண்மனை கிடைத்தவன், உயர்வு கிடைத்தவன் கர்த்தரால் வந்தது. ஐஸ்வர்யமும் கனமும் யாரால் வந்தது? உம்மாலை வந்தது, இயேசுவால கர்த்தரால் வந்தது. உனக்கு ஐஸ்வர்யம், கனம், புகழ்ச்சி, மதிப்பு, மரியாதை, உயர்வு, அந்தஸ்து எல்லாம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால வந்தது. அதை காட்டிலும் முன்னே இருந்த வலிமையிலே ஒன்றுமில்லாத இருக்கும்போது என் ஆண்டவரை தேடினதை விட பல மடங்கு 100 மடங்கு அதிகமாக தேடுங்க. அவரை விட்டு பின்வாங்க கூடாது. நீ என்னை விட்டு விடுவாய் என்றால் நான் உன்னை விட்டு விடுவேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். கர்த்தரை தேடுகிற விஷயத்துல மாறவே கூடாது. எல்லாம் ஆண்டவரால் கொடுக்க முடியும், எடுக்க முடியும். ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரால வந்தது. நல்லா உணர வேண்டும். கொஞ்சம் வசதி வந்தோடனே ஆண்டவரை மறந்துடக்கூடாது. டைம் கிடைச்சா ஜெபிக்கிறோம், டைம் கிடைச்சா ஆராதிக்கலாம், ஆராதனை தானே தொடங்கட்டும், பொறுமையா போகலாம். நீங்க நடந்து வரும்போது நல்லா வந்த கார் வந்தோடனையும் லேட்டா முடிகிற நேரத்தில் ஆபத்து போடுற நேரத்துல அப்புறம் ஒண்ணுமில்லாத போயிடும். கர்த்தர் கொடுத்தது ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரால வந்தது, இயேசுவால வந்தது. உன்னை உயர்த்தினது ஆண்டவர், உன்னை மேன்மைப்படுத்தினது ஆண்டவர், உனக்கு நல்ல அந்தஸ்து உயர்வை தந்தது ஆண்டவர். ஆண்டவரை மறக்க கூடாது, மறுதளிக்க கூடாது, ஆண்டவரை விட்டுவிடக்கூடாது. தேவனை தேடுகிறவர் காலைதோறும் கர்த்தரை தேடணும், ஒவ்வொரு நிமிஷமும் தேடணும். தேவனை தேடுகிற ஆராதிக்கிற விஷயத்தில் உண்மையாய் இருக்கணும். கர்த்தர் காண்கிற தேவனாய் இருக்கிறார், அவர் தண்டிக்கிற தேவன். உன் வறுமையை தரித்திரத்தை மாற்றின தேவனை மறக்காதபடி எச்சரிக்கையா இருக்கு. கடைசி காலம் இது. ஐஸ்வர்யத்தை, உலகத்தை, பணத்தை ஐஸ்வர்யத்தின் மேல் சார்ந்து கொள்ளக்கூடாது. அதை சார்ந்து அதை நம்பி நாம் அழிந்து பின்வாங்கி போகக்கூடாது. தேவன் பயன்படாது. ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தராலே உம்மாலே வந்தது, உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எல்லாவற்றையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. ஐஸ்வர்யமும் கனமும் கொஞ்சம் வசதி வந்தோடனையும் பெரிய பெரிய பணக்காரலாம் ஒரு உலக மனிதன் சொல்றான், பணம் என்ன செய்தான்? பணம் வந்து அமைதியா தான் பீரோல இருக்குமா. ஆனா பணம் வச்சுட்டு வந்து என்ன செய்வானா? யாரு பாரு எவ்வளவு பணம் இருக்குது, கோடி கோடி ஆகுது, 100 கோடி இருக்குது, பணம் வச்சுட்டு வந்து ஆடுவாங்க. இந்த பிராந்தி பாட்டில் பாத்தீங்கன்னா பாட்டில் வந்து அது அமைதியா தான் ஒயின் ஷாப்ல இருக்குமா, அதை குடிச்சு வந்து ஆடுவாங்க. பாட்டு அமைதியா இருக்கும், அது குடிச்சு வந்து ஆடுவாங்க. பணம் அமைதியா தான் இருக்கும், அது வச்சிருக்கிற ஆடத்துல ஆடுவாங்க. அதே போல எல்லாம் உம்மால வந்துட்டு இதெல்லாம் ஒட்டியா கொஞ்சம் பெரிய பெரிய கோடீஸ்வரலாம் இருக்கான்னு தெரியாது, அமைதியா இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் வசதி வந்தோடனே ஆண்டவர் உயர்த்தின உடனே உம்மாலே வந்தது ஐஸ்வர்யமும் கனமும் கொஞ்சம் ஸ்டேட்டஸ் மாறினோடனே தலைக்கானம் தெரியாம ஆடுது. உலகத்தில் ஒரு மனிதன் சொல்வான், ராணுவத்தில் அழிந்ததை விட ஆணவத்தில் அழிந்தது தான் அதிகம். ஆணவம், தலைகணம். என்கிட்ட பாரு எவ்வளோ சொத்து இருக்கு, எவ்வளோ பணம் இருக்கு, நான் எவ்வளோ வசதியாக இருக்குமா, நீ பாரு சின்ன ஊழியக்காரலாக உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, உங்கள் சபையில் ஒன்றுமே இல்லை, பாரு நான் எவ்வளோ பாரு ஏசி போட்டு ஆராதிக்கிறேன்,
நலகரம் குடிச்சு ஆடக்கூடாது. நான் எவ்வளோ வசதியாக இருக்கேன் பார். அதனால எல்லாம் கர்த்தரால வந்தது. அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க சிஸ்டர், ரொம்ப அழகான வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. உம்மால வருகிறது ஆண்டவரே. இந்த ஐஸ்வர்யம் கனமெல்லாம் என்னால ஒன்றும் கிடையாது, எல்லாம் நீங்க தந்தது. நான் ஒரு பிச்சைக்காரன், நான் பண்ட பரதேசி. எல்லாம் உம்மால வந்து நீங்க கொடுக்குதுப்பா, நீங்க கொடுத்த தயவு. நீங்க கொடுக்கவும் செய்வீங்க, கெடுக்கவும் செய்வீங்க. பெருமை உள்ளவனே கத்திர செய்யறாரு, தாழ்வு உள்ளவனுக்கு கிருபை அளிப்பார், இன்னும் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. பெருமை வந்து ஆணவத்தில் ஆடுனா அவளை தான் அழிஞ்சிருவோம். தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உன்னையும் அந்த ஐஸ்வர்யத்தையும் இந்த சமுதாயத்தையும் இந்த உலகத்தையும் இந்த நாட்டை ஆளும் முதலமைச்சரையும் ராஜாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மந்திரியாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சூரியன் சந்திரன் கடல் உலகம் மிருகம் ஜீவன் முன்னை எண்ணெய் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் இயேசு. ஆளுகையை தந்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ பூமிக்குரியவன் அல்ல, நீ கர்த்தருக்குரியவன், உணர்வுக்குரியவன். ஆண்டவருக்கு உண்மையா இருந்த 1000 வருஷம் இந்த பூமியை நீ ஆளுகை செய்வாய். நோவா பேதைகளை எல்லாத்தையும் ஆளுகை செய்தான், மிருக ஜீவன்களை ஆளுகை செய்தான். ஆண்டவர்களுக்கு ஆளுகை தர வேண்டும் என்றால் பாவங்களை ஆளக்கூடாது. அனித்தியமான பணம் பொருளாதாரங்கள் அழிவுக்குரிய காரியங்கள் ஆளுகை செய்யக்கூடாது. ஆட்சி படைச்சிடும் உன்னை, தேவன் மாத்திரம்தான் உன்னை ஆளுகை செய்யும். வாசிய உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. உங்களுடைய கருத்தில என்ன சத்துவம். இது ரொம்ப பலவீனமா இருக்க, சக்தி இல்லையா, என்னால வாழ முடியல, கஷ்டமா இருக்கு, என்னால பிரச்சனையா இருக்கு, குழப்பமா இருக்கு. சத்துவம். சிலருக்கு என்ன செய்வாங்க, சத்து நூலை என்ன தருவாங்க, பால் போடுறது சத்து மாவு, சத்து மாவு. அந்த மாவை சாப்பிட்டா உனக்கு சத்து வருதுன்னா ஆண்டவரிடத்தில் என்ன இருக்கா, உன்னுடைய கரத்திலே என்ன வாசிங்க, உம்முடைய கரத்திலே. அவருடைய கரத்திலே இருக்கு. யார் கரத்திலே இருக்குது? சத்துணவு மாவு இல்ல, நல்ல சத்தான கீரையிலையோ மீனிலையோ கறியிலையோ நல்ல காய்கறியிலையோ இதை சாப்பிட்டா அந்த வைட்டமின் கிடைக்கும், இந்த வைட்டமின் கிடைக்கும், இது கிடைக்கும், அது கிடைக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. உனக்கு சத்துவம் வேணும்னா உனக்கு ஒரு பாட்டு, உந்தன் பலத்திலே தேவாயில் தருணம், உந்தன் மகத்துவத்தின் நேர்மையிலே, உந்தன் பலத்திலே தேவாயில் தருணம், உயர் பலத்தினால் என்னை நிறுத்திடும், சர்வத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை இன்று அளிக்கவல்ல நாயகனே, சர்வத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை இன்று அளிக்கவல்ல நாயகனே, சகலவும் செய்தோராய் தைரியமாய் நின்ற சத்துவம் தாரும் ஐயனே. சகலவும் செய்தோராய் தைரியமாய் நின்ற சத்துவம் தாரும் ஐயனே. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் மகிமைப்பதாக. சத்துவம் தாரும் ஐயனே, சத்துவம் வல்லமை பலன் அவருடைய கரத்திலிருந்து கிடைக்கிறது. காய்கறியிலோ கீரையிலோ விலை உயர்ந்த ஆகாரத்திலேயோ எதிரியே இல்ல. சத்துவம், உனக்கு பலன், உனக்கு ஆரோக்கியம் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது, வசனத்தில் இருக்கிறது, அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. தொட்டாலும் சுமம், அற்புதம், அதிசயங்கள், உன் உயிர்ப்பிக்கிற வல்லமை, உணர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற தேவனுடைய சத்துவம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. வாசிக்கிறது பையன், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும்
கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. என்னை குணமாக்க உம்மால முடியும். வியாதிகளை நீக்க முடியும். சோர்வுகளை மாற்ற முடியும். என் கண்ணீரை துடைக்க முடியும். என் மன அழுத்தங்கள் மாறும். சத்துவம் இருக்கிறது, எனக்கு பலன் இல்லை. நான் சோர்ந்து போயிருக்கிறேன். கடன் பிரச்சனை வாட்டுகிறது. வறுமையில் இருக்கிற சூழ்நிலை சரியில்லை. என் நிலைமை சரியில்லை. உம்முடைய கரத்திலே சத்துவமும் பலனும் இருக்கிறது. உம்மால ஆகும். வாசிங்க. உம்முடைய கரத்தினாலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எல்லாவற்றையும் மேன்மைப்படுத்த எல்லாவற்றையும் ஒண்ணு ரெண்டு இல்ல, உன் வாழ்க்கையில உன் குடும்பத்துல எல்லாம் எதுவா இருக்கட்டும், பிள்ளைகள் காரியமா இருக்கட்டும், உன் விஷயமா இருக்கட்டும், வேலை விஷயமா இருக்கட்டும், வீடு கட்டுவதா இருக்கட்டும், கல்யாண காரியமா இருக்கட்டும், படிப்பு காரியமா இருக்கட்டும், காலேஜில் சேர்க்க காரியம் எதுவா இருக்கட்டும், எல்லாவற்றையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்துவார். நீ கவலைப்படாத, நான் இருக்கிறேன். நஷ்டமாயிட்டா லாபமாக்குறேன். நான் உன்னை நடத்திக்கிறேன். இந்த வேலை போயிட்டா வேற வேலை நான் தரேன். நீ கவலைப்படாத, நான் உன்னை பலப்படுத்துவார். நீ பலவீனப்பட்டிருக்கிற, எல்லாத்தையும் இழந்திருக்கிறாய், எல்லாத்தையும் நிர்கதியா இருக்கிறாய், நிர்வாகியா இருக்கிறாய். ஐயோ என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு, வாழ்வாய் சாவான்னு இருக்கிறாய். இனிமேல் வாழ்க்கையை வெறுத்து இருக்கிறாய். தற்கொலை பண்ணிக்கொள்ளக்கூடிய என்ன இருக்கலாம். உறவுகளை உன்னை கைவிட்டு இருக்கலாம். சமுதாயம் உன்னை வெறுத்து இருக்கலாம், கைவிட்டு இருக்கலாம். வேலை உன்னை கைவிட்டு இருக்கலாம். வறுமை உன்னை மாற்றி வளர்க்கலாம். கண்ணீரோடு இருக்கிறாய், வேதனையோடு இருக்கிறாய், கவலையோடு இருக்கிறாய், புலம்புகிறாய், மன அழுத்தத்தோடு இருக்கிறாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து சொல்கிறார், எல்லாவற்றையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே ஆகும். என்னாலே ஏதாவது ஒன்று ஆகும் என்பதற்கு என்னாலே நான் தகுதியானவன் அல்ல. என்னை தகுதிப்படுத்தியவரால் ஆகும். என்னுடைய தகுதியோ தேவனால் உண்டாயிருக்கிறது, அவரால் ஆகும். எல்லாவற்றையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். என் திறமையினால் அல்ல, என் சாமர்த்தியினால, என் படிப்பினால, என் அந்தஸ்தினால, என் உயர்வினால, என் மேன்மையினால. நீ போனா அந்த ஸ்டேஜ் போலாம், 1000 பேர் எழுந்திருச்சு நிக்கலாம். அதனால அல்ல, உன்னை அந்த எழுந்திருச்சு நிற்கக்கூடிய தகுதி தேவன் தந்தார், அவரால் ஆகும். அவனை தாழ்மை உள்ளவனுக்கு கத்திருக்கிறீங்க, தாழ்மையா இருக்கணும். எல்லாமே நீங்க தந்தது. பாருங்க, எல்லாமே 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 நீங்க தந்தது. எல்லாமே நீங்க தந்தது. எல்லாமே என்னது? நீங்க தந்தது. இது நான் உருவாக்குனதல்ல, நான் சம்பாதிச்சதல்ல, எல்லாம் நீங்க தந்தது. அந்த ஸ்டார்டிங் அந்த பாட்டு எல்லாமே நீங்க உயர்வானாலும் எல்லா புது பாட்டு எல்லாமே நீங்க தந்தது. ஆச்சரியமானவரா தேவன், எல்லாமே நீங்க தந்தது, அவர் தந்தது. இது எனக்கு, இது வேற யாரோ உறவுகளோ சொந்த பந்தங்களோ ஒரு மந்திரியோ ராஜாவோ இது உலக சமுதாயமோ தரல. எல்லாமே நீங்க தந்தது. வேலை, வீடு, வாசல், அந்தஸ்து, படிப்பு, மரியாதை, உயர்வு, மேன்மை எல்லாம் இயேசு தந்தது. உனக்கு தந்தது இயேசு. அல்லேலூயா. அவருடைய கரத்திலே இருக்கிறது. என்னதான் அவர் கரத்தினாலே எல்லாவற்றையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். கரத்தினால் ஆகும். ஞான சாமர்த்திய படிப்பறிவு ஞானமெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுயா. உங்களுடைய கருத்தினால் ஆகும். ஊழியத்தை பலப்படுத்துவோம். ஊழியம் ஸ்ட்ராங் ஆகும். உன்னை மேன்மையா வைப்பார், உயர்வும். கடற்கரை மணலை போல பெருக செய்வார். வானத்தின் நட்சத்திரத்தை போல பெருக செய்வார். மண்ணை பெருகுவது போல மனுஷனை பெருக செய்வார். ஒண்ணுமில்லாத இடங்களில் உருவாக்குற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். அவருடைய கருத்தினால் ஆகும். அவர் மனசு வைக்கணும். உன் குடும்பம் மாறணும், அவர் மனசு வைக்கணும். உன் பிள்ளைகள் மாறணும், அவர் மனசு வைக்கணும். உன் தரித்திரம், வறுமை மாறணும், அவர் மனசு வைக்கணும். அவர் கருத்திலிருந்து வரணும் ஆசீர்வாதம். என்னால ஒண்ணுமே இல்லப்பா, நீங்க தாங்க என்ன நடத்தணும், நீங்க தான்
எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஆத்துமாக்களை தருவது ஆண்டவர். அற்புத அடையாளங்கள் நடக்கிறது அவருடைய கரத்தில் இருக்கிறது. மிராக்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். திரளான ஜனங்கள் யாபேசுடைய எல்லையை பெரிதாக்கிறது போல உன் ஊழியத்தின் எல்லை பெரிதாகும். வாடகை சபை வாடகையில இருந்து ஆராதிக்கிற உங்களுக்கு சொந்தமான இடத்தை ஆண்டவருடைய கருத்திலிருந்து கிடைக்கும் ஆகும். சொந்தமான இடத்தை உனக்கு சபையை தருவார். எல்லாம் உனக்கு நிறைவா இருக்கும். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இது வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை. அவருடைய கரத்தினால ஆகும். அவர் கரத்திலிருந்து உனக்கு தருவார். உனக்கு தருவார். நீ பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி அவர் கரத்திலிருந்து கொடுக்கிறது. நீ வாங்குற தகுதி இருக்கணும். விசுவாசம் இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும். நீ தேவனுடைய பிள்ளை என்ற தகுதி இருந்தால் உனக்கு கிடைக்கும். நீ உலகத்தால் பிசாசின் பிள்ளையார் உலகத்தில் கரைப்பட்டு உலக பாவ சிற்றங்களை அனுபவித்துக் கொண்டு உலகத்தாரோடு ஒத்து போய் வாழ்ந்து கொண்டிருந்தா எப்படி அவருடைய கருத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்வாய்? ஒண்ணுமே கிடைக்காது. கர்த்தருடைய கருத்தில் நீ மறைக்கப்படுவாய். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் உயர்த்துகிற தேவன். நாம் கண்களை மூடுவோம். கர்த்தருடைய கருத்தினால் ஆகும். இனி நாட்கள் அல்ல, இனி வருகிற இன்னும் சில பாயிண்ட்களை அடுத்த டைம் எல்லாம் பார்க்கலாம். கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறார், அவருடைய கருத்தில் இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கரம் பிடித்து நடத்துகிறவர், உன்னை கரம் பிடித்து நடத்துகிறவர். கைவிடினை நாம் கனப்புழுதேனும் கைத்தலம் மறைந்துன்னையே துதி செய்யும் மனநில் பாரதி சுவையே தினம் தினம் நினைந்த உபகாரங்கள் மகத்தை செய்தவரே. வாக்கு மாறாதவரை வாக்கு தத்தினத்தை வகுத்தறிவுடன் அவ வாக்கு மாறாதவர். சொன்ன சொல்லுது போதும். வாக்கு மாறாத தேவை, வாக்குறுதி தந்தவர். அரசியல்வாதி போல வாக்குறுதி கொடுத்து செய்யாத அடுத்த 5 ஆண்டு பார்த்துக்கலாம். 1000 வருஷம் ஆளுகை செய்ய போகிற அதிகாரத்தை கொடுத்திருக்க அவர் கரத்திலிருந்து நீ நன்மையை பெற்றுக் கொண்டிருக்கிறாய். அது வரைக்கும் எவ்வளவு நன்மைகள் அவர் கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துகிறவர். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம் கர்த்தரால் ஆகும், எல்லாம் அவரால் ஆகும், இயேசுவால் ஆகும். நம்மளால எதுவுமே நடக்காது. நம்ம திறமையை கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தவன் நினைக்க வேண்டாம். நம்ம திறமை சாமர்த்தியத்தை கொண்டு பெரிய பணக்கார, பெரிய உயர்வு, பெரிய கம்பெனி, இன்னும் 100 கம்பெனியை உருவாக்கலாம். சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்துல வந்துடலாம், பெரிய உயர்வுல வந்துடலாம் நினைக்க வேண்டாம். தாழ்வுகளுக்கு கதை கிருபை அளிக்கணும். உன்னை உயர்த்துகிறவருக்கு அவர் மனசு வைக்கணும். அவருடைய கருத்திலே நாம் அடங்கி இருக்கணும். ஏற்ற காலத்தில் உயர்த்த முடியாது. அவருடைய பலத்த காலத்திலே அடங்கி இருக்கணும். அடங்கணும், ஆடக்கூடாது. அடங்கி இருக்கணும். அடங்கி பொறுமையாய் நிதானமாய் விசுவாசத்தோட பரிசுத்தத்தோட ஜெபத்திலே காத்து இருக்கணும். தாமதித்தாலும் காத்திரு. தாமதமாக கிடைத்தாலும் கூட கர்த்தர் தருவார், செய்வார், நிறைவேற்றுவார். அவர் கருத்தில் இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளுக்காய். அவர் தகப்பன், தகப்பனுடைய எல்லா ஐஸ்வர்யமும் பிள்ளைகளுக்கு உரியது போல தேவன் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். இயேசு கர்த்தராகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்கு தகப்பன். அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு எல்லா உரிமையும் உண்டு. நமக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறார்? நீ நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்வார்.
உனக்கு தரக்கூடியவர். அதுக்குரிய தகுதி அந்தஸ்தை நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். நீ விசுவாசித்தால் பெற்றுக்கொள்வார். அந்த அந்தஸ்து, அந்த தகுதியை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். தகுதியான பாத்திரமாய் மாறணும். தகுதியற்றவளாய் நாம் விலகி போகக்கூடாது. கர்த்தருடைய கரத்திலே நமக்கு தர ஆயத்தமா இருக்கிறார். அவர் கொடுக்க உன்னை உயர்த்த ஆயத்தமா இருக்க. உன் நிலைமையை, உன் வறுமையை, உன் தரித்திரத்தை, உன் கடன் பிரச்சனை எல்லாவற்றையும் உன்னை விடுதலையாக்கி உன்னை மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் உயர்ந்த ஸ்தானத்தை உன்னை வைப்பார். அல்லேலூயா. கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா துதிகளும் கர்த்தருக்கு சேர்த்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் கர்த்தராகும். எல்லாம் கர்த்தராகும். சங்கீதம் 33:9 சொன்னது போல அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட இருக்கும். அவர் சொன்ன அப்படியாகும். அவர் வார்த்தையில வல்லமை உண்டு, அதிகாரம் உண்டு. அவர் வார்த்தை, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், வேலைக்காரன் சுத்தமாவான். வல்லமையுள்ள வார்த்தையினால் ஆகும். தேவனால் எல்லாம் ஆகும். என் நிலைமைகளை மாற்ற தேவனால் ஆகும். என் குடும்ப சூழ்நிலைகளை மாற்ற தேவனால் ஆகும். என் கஷ்டங்கள் தீரும். என் கண்ணீர்கள் துளைக்கும். மன அழுத்தங்கள் மாறும். என் குடும்ப குழப்பங்கள் மாறும். வேதனைகள் மாறும். துக்கங்கள் மாறும். ஹல்லேலூயா. தேவன் சொன்னது அவர் வாக்கு மாறாதவர். அவர் வாக்கு மாறாதவர். வாக்கு தத்தங்கள் சொன்னவர். அவர் வாக்கு மாறாத தேவன். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வெளிப்பட போகிறார். நம் விசுவாசத்திலே அதே நம்பிக்கையோடு நான் ஒன்றுமில்லாண்டவை இம்மட்டமாய் நடத்தினது நீங்க, தந்தது நீங்க, என் வறுமையை மாற்றினது நீங்க, என் தரித்திரத்தை மாற்றினது நீங்க, பிச்சைக்கார நிலைமையை மாற்றினது நீங்க. வெறுத்து தள்ளப்பட்டேன், நான் அவமதிக்கப்பட்டேன், அலட்சியப்படுத்தப்பட்டேன், சமுதாயத்தை தள்ளினது, என்னை மேன்மைப்படுத்தினது நீங்க. என்னை கைவிடாத கரம்பிடித்து கடைசி வரைக்கும் நடத்த போகிறது நீங்க என்று ஒப்புக்கொள்வோம். அவர் வரப்போகிறார், சீக்கிரமாக வரப்போகிறார். நாம் விசுவாசத்தோடு அந்த நம்பிக்கையோடு காத்திருப்போம். அவரை சந்திக்க கருத்தாமே நமக்கு உதவி செய்வார். கடந்த நாள் முழுவதும் எங்களை